ஒரு இயக்கத்தை எப்படி வழி நடத்தணும், ஒரு அரசு எப்படி திறம்பட நடத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே தான் ஆசிரியர்கள் மேல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி அக்கறை உண்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஆசிரியருடைய நலன்கள்ல தனி கவனம் செலுத்திட்டு வராங்க. ஒரு மாணவன் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்னென்ன செய்யணும்னு ஆசிரியர் இடத்துல யோசிச்சு திட்டங்களை தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தார் இந்தியாவிலேயே முதன்முறையா அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு அந்த திட்டம் அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூலுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிட்டு வராங்க. பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிச்ச மாணவிகளுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கு. அதே போல எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள 3,73,000 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கு. உங்ககிட்ட படிச்ச அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு 100 கணக்கில் IIT, NIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்கிறாங்க. நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற பயிற்சி மற்றும் ஆசிரியர் உங்களுடைய வழிகாட்டல் தான் இந்த அத்தனை சாதனைகளுக்கும் ஒரே காரணம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் கழக அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் மனநிறைவை தரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கு இருக்கின்றது. மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை தூண்டுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய கடமை. அப்பொழுதுதான் நம்முடைய மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களா வளர்ந்து வருவாங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்குன்னு தனி வரலாறு உண்டு. நீதி கட்சி காலத்துல தொடங்கி திராவிட மாடல் ஆட்சி வரை 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இந்த வரலாறு. நம்முடைய அரசனுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் அவருக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சிறந்த பதிலை கொடுத்திருக்கின்றார். ஆனால் என்னை பொறுத்தவரை மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறைதான் சிறந்த கல்வி முறை. அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் IT துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு, யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போவது உறுதி என்று கூறிக்கொண்டு, இந்த சாதனைக்கெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள் நீங்க ஒவ்வொருவரும் அடிப்படை காரணம் என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய துறை நிகழ்ச்சியை விட நான் அதிகமாக கலந்து கொள்வது அவருடைய துறை நிகழ்ச்சி தான். நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருவார். நேற்றும் இன்றும் நான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தது. அவர் இடத்துல கேட்டார், நான் 5ஆம் தேதி ஆசிரியர் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நான் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள்லாம் இருக்குன்னு. உடனே என்ன சொன்னேன், நான் அங்கேயே நடத்திடுறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நிகழ்ச்சியை நடத்திடுறேன் அப்படின்ட்டார். நானும் அவருடைய நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் கலந்து கொள்வது எப்படியாவது கலந்து கொள்வேன். ஏன்னா இங்கே இருக்கின்ற அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமாக சுற்றிக்கிட்டே இருப்பார்.
எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாரு, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பார். வெளிநாட்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் கூட்டிகிட்டு, நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஒரு வாரத்துக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா அவர் ஹாங்காங்கில் இருந்தார். இப்படி அவர் எப்பெல்லாம் சென்னைக்கு வந்துடுறாரோ, தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரோ, அதனால் அவரை நான் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் கலந்து கொள்வது, அதை தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்வேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கே வந்துள்ள ஆசிரியர்களுக்கு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். வழக்கமாக நான் வைக்கின்ற கோரிக்கை தான். நீங்கள் எல்லாம் விருது பெற்றுள்ள ஆசிரியர்கள், நீங்கள் விருது பெறுவது போல நம்முடைய மாணவ செல்வங்களும் விளையாட்டில் பதக்கங்களை பெற வேண்டும். அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான். எனவே பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து கடன் வாங்காதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இன்னொரு கோரிக்கை, விளையாட்டுத்துறையின் சார்பாக நாங்கள் இன்னைக்கு வருடம் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம், பல்வேறு போட்டிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சர்களுக்கு உங்கள் மூலம் ஒரு கோரிக்கை, ஆசிரியர்களுக்கும் எப்படி நாங்கள் மாணவர்களுக்கு போட்டி நடத்துகிறோமோ ஆசிரியர்களுக்கும் போட்டி நடத்துங்க. நம்முடைய விளையாட்டுத்துறையும் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து இந்த போட்டி நடத்த வேண்டும். ஆசிரியர்கள் நீங்கள் விளையாண்டாதான் குழந்தைகளையும் மாணவர்களையும் நீங்கள் விளையாட விடுவீங்க. எனவே அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக்கொண்டு, ஆசிரியர்கள் உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னது போல, அண்ணன் நண்பரசன் அவர்கள் சொன்னது போல, இது டெங்கு காய்ச்சல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தான், விரைவில் சரியாயிடும். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியான மருந்தை உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பாங்க என்று கூறிக்கொண்டு, விருது பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.